ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் இந்திரால ஜேஎம்டி போஸ்ட்டை மறுபடியும் கதிருக்கே கொடுக்குறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க, லைக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இந்திரா சொல்கிறாங்க, மாமா அக்கா கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்கா, அதனால அப்புறம் பேசிக்கலாம் மாமா. காவியாவும் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்காங்க. முதல்ல குழந்தைக்கு கொண்டு வாமா அப்படின்னு சொல்லி ஜெயா சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வராங்க. குழந்தைக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தூங்கிட்டு இருக்கான். அக்கா கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கா, அவள் சொல்லாமல் போனது தப்பு தான், அதுக்காக கோவப்படாதீங்க அத்தை, மன்னிச்சிருங்க அவளை. அம்மா நீங்களும் ஒன்றும் சொல்லாதீங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரனை பார்த்து சொல்லிட்டு இருக்கும் போதே காவியா வேகமா ஓடி வந்து அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு காலில் வந்து விழுகுறாங்க. காவியா எதுக்கு காவியா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, எங்கிட்ட எதுக்கு காலையெல்லாம் விழுந்துட்டு இருக்க காவியா அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஜெயா அதை பார்த்துட்டு என்னடா நடக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க ராகினி. அதான் ஜெயாவே ஒன்றும் சொல்லலை, அப்புறம் எதுக்கும் அழுதுட்டு இருக்க விடு அப்படின்னு ராமச்சந்திரன் சொல்றாங்க. அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நானும் ஏதோ ஒரு கோவத்துல போயிட்டு இங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப மனசு நொந்து அங்கிருந்து போயிட்டேன். வெளியே போன பின்னாடி தான் தெரிஞ்சுது இந்த உலகமே இந்த வீடு தான், எனக்கு எங்க போறதுக்கு மனசுல எத்தாத கோயிலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹேமா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அடிப்பாவி எப்படியோ அத்தையவே சமாளிச்சிட்டாளுங்களே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ராகினி சொல்றாங்க, ரொம்ப நல்லா நடிக்கிறீங்கடி ரெண்டு பேரும். எங்க அக்கா பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, நீங்க பாட்டுல வீட்டை விட்டு ஓடுவீங்க, அப்புறம் இங்க காலில் வந்து விழுந்தோடனே உங்க ரெண்டு பேர்த்தையும் மன்னிச்சிடணுமா, இவர் உங்க அழகினி தந்திரம்லாம் இங்க பழிக்காத, முதல்ல வெளியே போங்க அப்படிங்கிறாங்க ராகினி. ராகினி எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு, இனி எதுவுமே இழுத்து பேசிக்கிட்டு இருக்காத. இங்க பாரு காவியா, நீ உள்ளுக்குள்ள போ, இந்திரா கூட்டிட்டு போ, உள்ள குழந்தைக்கு ஏதாச்சும் பசிக்கும் சாப்பிட கூட போன்னு அனுப்பிச்சு விடுறாங்க. ஜெயா இதெல்லாம் பார்த்துட்டு டே என்னடா இது, நம்ம என்னதான் பேசினாலும் இவங்க ஒன்றும் மாற மாதிரி காணோமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க ராகினி. டே கதிர் இவகிட்ட போய் இப்போ எதுவுமே பேசிட்டு இருக்காத, பொறுமையா பேசிக்கலாம் சரியா அப்படிங்கிறாங்க. ஜெயா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு கதிர். ஒரே சோகமார் உட்காந்துட்டு இருக்காங்க காவியா. காவியா கிட்ட வந்து சாரி கேட்கறாங்க. என்கிட்ட சாரிலாம் கேட்காதீங்க, நீங்க பண்ணதுக்கு சாரி கேட்க முடியுமா உங்களால அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா திட்டுறாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சுக்கோ காவியா ப்ளீஸ், எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்னால என்னால் முடியவே இல்லை, ஆஃபீஸ்க்கும் போனாலும் டென்ஷன், இந்த டென்ஷனால தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எங்க ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்குறேன், ஸ்ட்ரெஸ்னால ஆஃபீஸ் போல ஓகே, வேலை அதிகமாக இருந்தால் நல்லா ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க ஓகே, இந்திரா என்னங்க பாவம் பண்ணா, அவளை எங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஐயோ அந்த இந்திராவை பற்றி பேசாதான் எனக்கு கேட்டாவே எனக்கு டென்ஷன் ஆகுது, அவள் பேரை கேட்டாவே அப்படிங்கிறாரு கதிர். அவள் உங்களை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்காளா, பண்ணதே இல்லை, நீங்க தப்பு செய்யறப்ப மட்டும்தான் அவ உங்களை டிஸ்டர்ப் பண்ணிருக்கா, அப்புறம் எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க அவ மேல, இப்படி ஒரு வன்மத்தை வச்சிட்டு இருக்கீங்க. அச்சோ கடவுளே, அவ மட்டும் இங்க வராம இருந்திருந்தா இப்படி எந்த ஒரு தப்புலையும் நான் மாட்டிருக்கவே மாட்டேன், நான் கெத்தா இருந்திருப்பேன், அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் நான் இப்படி மாட்டிட்டு முழிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு கதிர். இதெல்லாம் கேட்ட காவியா சொல்றாங்க, ஏங்க அவளை பத்தி ஒரு பிம்பம் நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க, இந்திரா பத்தி உங்களுக்கு இன்னும் ஒன்னும் தெரியலங்க. ஐயோ உனக்கு தான் தெரியல காவியா, அவ ஒரு பசுந்தோல் போத்துனவ, விஷத்தை கக்கிற பாம்பு, உலகத்துல இருக்க கெட்ட மிருகங்கள் எது இருக்கோ அதெல்லாம் அவதான் அப்படின்னு சொல்றாரு கதிர். இதை கேட்டுட்டு இன்னுமே நீங்க இந்திரா பத்தி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லை, அவளை பத்திய தப்பான பிம்பமே உங்ககிட்ட இருக்கு, ஒரு நாளைக்கு இந்திராவை பத்தி நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க, அவகிட்ட மன்னிப்பும் கூட கேட்பீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் காலையில் ஆயிருது. காவியா இந்திரா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் வர்றாரு. என்ன ஒருத்தரையும் காணோம் அப்படின்னு சொல்லும் போதே ராகினி ஜெயா எல்லாம் வர்றாங்க. கூடவே பாத்தீங்கன்னா ஹேமாவும் கதிரும் வர்றாங்க. என்னம்மா ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல நீ இந்நேரம் வேலைக்கு கிளம்பி இருப்பியா அப்படின்னு இந்திரா கிட்ட கேக்குறாரு ராமச்சந்திரன். மாமா சுபாக்காவும் செந்தில் மாமாவும் வெளியே போயிருக்காங்க, ஊருக்கு போயிருக்காங்கல்ல, அதனால அக்காவுக்கு கொஞ்சம் துணையா இருக்கலாம்னு நான் லீவ் போட்டுட்டேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆஹா எப்படி எப்படி பிளான போட்டு செய்யறாளுக்கு பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஹேமா. அப்போ வெற்றி சொல்றாரு, கதிரிங்கப்பா அப்படிங்கிறாங்க. ரூம்ல தான் இருக்காரு மாமா அப்படின்னு சொல்லி காவியா சொல்றாங்க. டே கதிரே கதிரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. வெற்றி கதிரும் வர்றாரு. ஒரே சோகமா வந்து நிக்கிறாரு. அப்போ வெற்றி சொல்றாரு, இங்க பாரு இனிமேல் ஆபீஸை எல்லாத்தையுமே நீ தான் பாத்துக்கணும், கரெக்டா செய்யணும், முதல்ல செஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது, இப்ப பெர்ஃபெக்டா செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே ஜெயா சொல்றாங்க, டே என்னடா சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுல ஒரு முடிவு எடுத்துட்டு இருக்க. ராமச்சந்திரன் சொல்றாங்க, உன் அண்ணன் என்ன சொல்ல போறான் அதை முதல்ல நினைச்சு பாத்தியா, ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவு எடுக்காம நீயே தன்னிச்சையா முடிவு இருக்கிறியா, அறிவு கொஞ்சம் கூட இல்லையாடா அப்படின்னு திட்டுறாங்க. அப்பா கொஞ்சம் இருங்கப்பா கூல், அண்ணன் ஊருக்கு போறப்ப சொல்லிட்டு தான் போச்சு,
போச்சு, பொறுப்பை ஃபுல்லா இவங்கிட்ட கொடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன், ஜெயா, காவ்யா எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்திராவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹேமாக்கு பயங்கர கோவம். ஏங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? ஏங்க அவரே உதவாக்கற ஒன்னும் தெரியாத ஆளுன்னு தெரிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் எதுக்குங்க மறுபடியும் கம்பெனியை கொண்டு போய் அவர்கிட்டயே ஒப்படைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே கோவம் வந்துருது. வெற்றிக்கு ஓங்கி அடிக்க போறாரு. இனிமேல் இது மாதிரிலாம் பேசுனேன்னு வச்சுக்கோ, எனக்கு பயங்கர கோபம் வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஏய், வயிற்று புள்ளக்காரிய போய் அடிக்க போறியாடா, கொஞ்சம் கூட அறிவில்ல அப்படின்னு திட்டுறாங்க ஜெயாவும். நானும் அண்ணனும் வந்து இது மாதிரி இவன மாதிரிலாம் படிக்கல, புத்திசாலி இல்லை, இவனால புத்திசாலித்தனமா பண்ணுவான், அதனாலதான் அண்ணன் பொறுப்பெல்லாம் கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு கதிர். அப்போ இந்திரா சொல்றாங்க, மாமா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. மத்தவங்களோட ஹெல்ப் ஒண்ணு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு கதிர். அதுக்கப்புறம் காவியா சொல்றாங்க, இங்க பாருங்க, இப்ப கொடுத்துருக்க வேலைனாச்சு நீ ஒழுங்கா பண்ணுங்க, நேர்மையா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. என்னது இது, ஆளுக்கு இவனை மிரட்டிட்டு இருக்காளுங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க ராகினி. அப்ப ராமச்சந்திரன் சொல்றாங்க, டே நீ பார்த்து நடக்கணும்டா, ஏதாச்சும் தப்பு பண்ணிடாத அப்படின்னு சொல்றாங்க. அப்பா, பழச நடந்ததை பூரா நான் ரியலைஸ் பண்ணிட்டேன்ப்பா, இப்ப எல்லாமே நான் மாறிட்டேன், பழையபடி கண்டிப்பா நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க குழந்தை மேலே சத்தியம் பண்ணி சொல்றாங்க கதிர். எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம், ஆல் தி பெஸ்ட்ங்க அப்படின்னு காவியாவும் சொல்றாங்க. ஆல் தி பெஸ்ட் மாமா அப்படின்னு இந்திராவும் சொல்றாங்க. எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. ஆஹா, எல்லாரும் சொல்றாங்க, நம்மளும் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி ராகினி, ஆல் தி பெஸ்டா கதிர், நல்லா செம்மையா வரணும்டா அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. தேங்க்ஸ் சித்தி அப்படின்னு சொல்றாங்க. இந்திரா வந்து மறுபடியும் சொல்றாங்க, ஆல் தி பெஸ்ட் மாமா அப்படிங்கிறாங்க. ஒண்ணுமே பேசாம கதிர் நின்னுட்டு இருக்காரு. ஆஹா, என்னடா வர வர கதிர் மாறிடுவான் போல இருக்கு, இப்ப ஏன் மாறிட்டான், இனி வந்து இவன் நமக்கு பயன்பட மாட்டான், உபயோகப்பட மாட்டான், நம்மளே தான் இனி இந்திராவை எதிர்த்துக்கணும் போல இருக்கு, மத்தவங்க வந்தா என்ன போனா என்ன, நம்ம இந்திராவை எதிர்க்கிறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ராகினி. அதுக்கப்புறம் வெற்றி, இந்திரா, ராமச்சந்திரன் 3 பேரும் தனியா நின்று வீட்டுக்கு வெளியே வந்து பேசுறாங்க. மாமா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுமா மாமா, கதிர் மாமா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வர்றாரு. அதுக்கு வெற்றி சொல்ற, ஆமா நல்லா மாறிட்டு வரேன், நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது மாமா, அவங்களோட கடந்த கால விஷயத்தை பத்தி நம்ம இனிமேல் எதுவுமே பேசக்கூடாது, அவரை நம்புறோம்னு சொல்லி நம்ம அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெற்றி, ராமச்சந்திரன் 2 பேருமே கேக்குறாங்க, எப்படி புரிய வைக்கிறது, நீயே சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கூப்பிட்டுலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மாமா, நம்ம விட்டு கொடுத்து பாக்குறப்பே அவர் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வெற்றி சொல்றாரு, அவ்வளவுதானே, பண்ணிடலாம் விடு அப்படின்னு சொல்றாங்க. ராமச்சந்திரன் சொல்றாங்க, அம்மாடி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா, இந்த குடும்பத்துக்காக பெரியவங்க நாங்க செய்ய வேண்டிய விஷயமா இதெல்லாம், ஆனா சின்ன பொண்ணு நீ இந்த குடும்பத்துக்காக நீ கதிர்காகவும் எவ்வளவு பேசிட்டு இருக்க, ரொம்ப பெருமையா இருக்குமா. இந்திரா சொல்றாங்க, மாமா இதுல ஒரு சுயநலமும் இருக்கு, என்னன்னா அக்காவோட லைஃப் நல்லா இருக்கணும், மாமா இனிமேல் பழையபடி மாறிடக்கூடாது, அக்காவும் மாமாவும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழணும், அதுக்காக தான் செய்யறேன் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா இதுல என்னமா சுயநலம் இருக்கு, சொல்ல போனா உன்னை விட எனக்கும் இவனுக்கு தான் பொறுப்பு அதிகம், நான் அவனோட அப்பா, அதே மாதிரி இவனுக்கு அவன் தம்பி, அதனால பொறுப்பும் அதிகமா இருக்கு, நீ என்ன சொல்றியோ அதை நாங்க செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்திரா. இதோட இந்த எபிசோட் முடியுது.